இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 27, 28 திருவசனங்கள். அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித ஜான் த சைலண்டிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, நம் ரோசரி பிரேயர்ஸ் நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடலும் மனமும் சுகமாய் இருக்கின்றதா? வீட்டு காரியம், வேலை காரியம் எல்லாம் இயேசுவின் துணையோடு நன்றாக போய்கொண்டு இருக்கிறது என்று விசுவசிக்கின்றேன். உங்கள் ஜெப குறிப்புகளை, தனிப்பட்ட மன்றாட்டுக்களை எழுதி வையுங்கள். அதற்கான வசனத்தை கண்டுபிடியுங்கள். தினமும் அதன் மேல் கை வைத்து உருக்கமாய் ஜெபியுங்கள். இதை நீங்களே தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்மைக்குரிய பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, யார் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சரி, நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும், உறவுகளை பிரிய நேரிட்டாலும் உடைந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். பயப்படாதீர்கள். என் வீட்டில் இப்படி நடக்கின்றதே, உறவுகள் என்ன பேசுவார்கள், ஊர் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி என்ன பேசும் என்றெல்லாம் நினைக்காதீர்கள். பேசட்டும், அது நமக்கு தேவையில்லை. இது உங்களுக்கு என்று இயேசு கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை. அதை நீங்கள் சந்தோஷமாய் நியாயமாய் வாழ வேண்டும் என்றுதான் இயேசு நினைக்கிறார். இந்த உலகமும் உறவும் வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும் நண்பர்களே. இதையெல்லாம் நாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய உடல் நலனும் ஜெப நேரமும் தான் வீணாகும். சரி, இன்றைய திருப்பாடல் ஜெபிக்கும் முன் முதல் வசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் ஏதென்ஸ் நகரில் மக்களிடம் பேசுகிறார். அவர்கள் பல தெய்வங்களை அன்றைய நாளில் வணங்கிக் கொண்டு இருந்தார்கள், பலி செலுத்தி கொண்டு இருந்தார்கள். அங்கே அறியாத தெய்வங்களுக்கு என்று பலிபீடத்தை பார்த்த பவுல் அவர்கள் அறியாமையில் மேல் அவர் பாவம் அடைந்தார். அவர்களுக்கு சரியான தெய்வமாகிய இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். இயேசு மனிதர் கட்டிய கோவில்களில் மட்டும் இல்லை, இயேசு நமக்கு அருகிலேயே இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லித் தருகிறார். இயேசுவை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம் என்று சொல்லித் தருகிறார். சிலர் இதை கேட்டதும் பவுலை கேலி செய்கிறார்கள், சிலர் கேள்வி கேட்கிறார்கள், இன்னும் சிலர் நம்பிக்கை கொள்கிறார்கள். அதாவது எல்லோரும் ஒரே விதமாக இயேசுவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பல நேரங்களில் மனிதர்கள் மகிழ்ச்சி, அமைதி, அன்பு, பாசம் எல்லாவற்றையும் வெளியில் தேடுகிறார்கள். பணம், புகழ், பொருட்கள் என்று இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டால் அமைதியும் கிடைத்துவிடும் என்று நம்புகிறார்கள். ஆனால் உள்ளத்தின் வெற்றிடத்தை உண்மையில் நிரப்பக்கூடிய ஆற்றல் இயேசுவின் அன்பிற்கு மட்டுமே உண்டு. உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் இயேசுவும் தூய ஆவியானவரும் அன்னையின் ஜெபமாலையும் இருந்தால் அங்கே அன்பும் பாசமும் நிலைத்து இருக்கும் நண்பர்களே. ஒருவன் தண்ணீருக்காக கடல் நீரை குடித்தால் என்ன ஆகும்? தாகம் தீருமா? இல்லை, தாகம் மேலும் மேலும் அதிகரிக்கும். அதுபோல உலக விஷயங்கள் சிறிது நேர சந்தோஷம் தரலாம், ஆனால் உள்ளத்தின் அமைதியை முழுமையாக தர முடியாது. இயேசுவை கண்டுபிடிக்கும் போதுதான் உங்கள் மனம் நிறைவு பெறும். மேலும் உண்மையை சொன்னால் எல்லோரும் உடனே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறை நீங்கள் சுட்டி காட்டினீர்கள் என்றாலும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிலர் கேலி செய்வார்கள்,
ஆனால் அதற்காக உண்மையை சொல்லுவதை நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள். நியாயமாய் வாழுவதை கைவிட்டு விடாதீர்கள். இயேசுவை தேடும் இதயம் ஒரு நாள் உண்மையை கண்டுபிடிக்கும். உலகம் தற்காலிக சந்தோஷம் தரும், இயேசுவின் நிலையான அமைதி அதனால் தர முடியாது. உன்னை கேலி செய்பவர்கள் கேலி செய்யட்டும், ஆனால் ஒருபோதும் நீ தோற்க மாட்டாய். அதற்கு இயேசு அனுமதிக்க மாட்டார். மனிதன் உலகத்தை தேடி தேடி அலைகிறான், ஆனால் அவன் இதயம், அவனுடைய ஆன்மா எதை தேடுகிறது? அமைதியை தேடுகிறது, இயேசுவை தேடுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு என்ன பேசுகிறார்? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் இப்போது உங்களால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் தூய ஆவியை அனுப்புகிறார். தூய ஆவியார் நம்மை முழு உண்மைக்குள் வழி நடத்துவார், சரியானதை புரிய வைப்பார், குழப்பத்தில் வழிகாட்டுவார். அதனால்தான் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில் ஏதாவது குழப்பம் வருகிறதா? எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? உடனே நீங்கள் தூய ஆவியானவர் ஜெபத்தை செய்ய வேண்டும். தூய ஆவியானவரிடம் ஜெபித்து அவரை அழைக்க வேண்டும். அவர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவார். இயேசு ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு வெளியில் காட்ட மாட்டார். நம்மால் தாங்கக்கூடிய அளவுக்கு சரியான நேரத்தில் சரியான வழியை நமக்கு காட்டுவார் இயேசு. உதாரணமாக, சின்ன குழந்தை, ஒரு எல்கேஜி குழந்தைக்கு நேராக கல்லூரி பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? முடியாது தானே. அதனால்தான் இயேசுவும் அதை செய்வதில்லை. குழந்தை வளர வளர புரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒவ்வொன்றாக கற்றுத்தருவார் இயேசு. அதுபோல இயேசு நம்மை மெதுவாக மெதுவாக நடத்துவார். வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் இப்படி அன்று நடந்தது என்று நமக்கு உடனே புரியாது. ஆனால் காலம், வருடம் செல்ல செல்ல கடந்த பிறகுதான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். சில மனிதர்களின் தோற்றமும் அவர்களின் உண்மையான சுய ரூபமும் வெளிப்படும். அந்த அனுபவங்கள் நம்மை வளர்க்கவும் வலிமையாக்கவும் தான் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயேசு எல்லாவற்றையும் ஒரே நாளில் காட்ட மாட்டார் நண்பர்களே. சரியான நாளில் எதையும் மறைக்க மாட்டார். தூய ஆவியார் வழிநடத்தும் வாழ்க்கை குழப்பத்தில் கூட திசை மாறாது. இன்று புரியாதது கூட நாளை உங்களுக்கு புரிய வைப்பார் இயேசுவும் தூய ஆவியானவரும். கடவுள் அவசரப்பட மாட்டார். இயேசு ஒரு நாளும் அவசரமே படமாட்டார். ஆனால் இயேசு வழிநடத்தும் பாதை ஒருபோதும் தவறான பாதை அல்ல. இட் இஸ் a slow process, but it is a steady process. ஆம் நண்பர்களே, இதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். அவருடைய படைகளே, நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். இயேசுவே, விண்ணுலகில் உள்ளவை, மண்ணுலகில் உள்ளவை, தூதர்கள் யாவரும் உம்மை போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் உம்மை போற்ற எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் திருப்பாடல்கள் மூலம், கத்தோலிக்க 1000 துதி மாலைகளை நாங்கள் கேட்பதன் மூலம் உம்மை துதிக்க புகழ எங்களுக்கு நினைவூட்டும். நீ என்னை துதிக்க துதிக்க, நீ என்னை புகழ புகழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று சொன்னீரே இயேசுவே. அவ்வாறே எங்களுக்கு செய்யும்படியாய் மன்றாடுகிறேன். உலகின் அரசர்களே, எல்லா மக்கள் இனங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞர்களே, கன்னியரே, முதியோரே, சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறதே. எங்கள் குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பெற்றோர், மாமனார், மாமியார், சிறு பிள்ளைகள், இளைஞர்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் உம்மை போற்ற புகழ தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அன்றாடம் நாங்கள் ஜெபத்தில் இணைந்திருக்க எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். தேவையில்லாத விஷயங்களில் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணாக்காமல் ஜெபத்தில் பிரயோஜனப்படுத்த அருள்தாரும் இயேசுவே. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது.
இயேசுவே, உமது பெயரே உயர்ந்தது அப்பா. இதை நாங்கள் இன்று உணர்ந்து கொள்கிறோம், மனமாற உணர்ந்து கொள்கிறோம். அவர் தம் மக்களின் ஆற்றலை உயிர் உறச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கி அன்பார்ந்த மக்களாக இருந்தார்கள் என்று வசனம் கூறுகிறதே. எங்களை மாற்றியுற செய்யும். உமது நெருக்கமாக உமது நெஞ்சோடு எங்களை சேர்த்து அணைத்துக் கொள்ளும். ஒரு நாளும் உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதேயும். இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.